ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு திருவிழா மாரி நடந்துட்டு இருக்கு. ஒரு இளைஞன் வராரு. இளைஞன் வந்து பார்க்குறாரு திருவிழாவுல. ரொம்ப ஆரவாரமா இருக்கு. ஸோ எல்லாரும் ஒரு ஒரு பக்கத்த உற்று நோக்குறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. பார்க்கும்போது சரி என்னதான் இருக்கு அந்த பக்கத்துலன்னு அவரும் போய் பார்க்குறான் அந்த பையனும். அந்த இளைஞனும் பார்க்குறான். பார்க்கும்போது பார்த்தா ஒரு ராஜா அவரு. அந்த ராஜாவ என்ன பண்றாங்கன்னா, கூட்டிட்டு போய் வலுக்கட்டாயமா ஒரு போட்ல ஏத்துறாங்க. போட்ல ஏத்தி அழைச்சிட்டு போறாங்க. அவரு வரமாட்டேன்றார். ஆனா அவர இழுத்துட்டு போறாங்க. அப்ப ஊர் மக்கள்ட்ட கேட்கறான் அந்த பையன், "என்ன விசித்திரமா இருக்கு. இந்த ஊர்ல ராஜாவ போய் இழுத்துட்டு போறீங்க. போட்ல அவர் வரமாட்டேங்கிறாரு" அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க, "இல்ல இந்த ஊர் வழக்கப்படி 5 வருஷம் இங்க யார் வேணா ராஜாவா இருக்கலாம். 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம், முடிஞ்ச உடனே அவர போட்ல கூட்டு போய் பக்கத்துல இருக்க ஒரு காட்டுல விட்டுருவோம். அங்க வந்து நெறைய விலங்கினங்கள் இருக்கு. சிங்கம், புலி, கரடி எல்லாம் இருக்கு. ஸோ அங்க விட்டோம்னா அவங்க செத்துருவாங்க. அவங்க அவங்கள வந்து அடிச்சு கொன்னுடும் மிருகம். இதுதான் எங்களோட குல வழக்கம், எங்களோட ஊர் வழக்கமே இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மறுநாள் வந்து திரும்பவும் எல்லாம் ஊர் கூடுறாங்க. திருப்பி அவன் போய் நிக்கிறான். இப்ப என்னன்னா ராஜாவா தேர்ந்தெடுக்கிறதுக்கு யாராவது வேணும்ல. யாரையாவது ஒருத்தர் ராஜாவா தேர்ந்தெடுக்கணும். யாரும் ராஜா ஆகறதுக்கே வர்றதில்ல. ஓகே. ஸோ அப்ப என்ன பண்றான் இந்த இளைஞன், அப்ப நான் வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் போய் நிக்கிறான் ராஜாவா. நான் நான் ராஜாவாகுறேன் அப்படின்னு. அப்போ ஊர் மக்களே பார்த்து சரி என்ன சின்ன வயசு இதுவரைக்கும் எல்லாரும் வயசானவங்க தான் கொஞ்சம் இங்க வந்திருக்காங்க. ஏன்னா இந்த 5 வருஷம் கழிச்சு இறந்துருவாங்கன்றதுனால, நீ தான் முதல்ல ஒரு சின்ன பையனா வந்திருக்க, ஒரு இளைஞனா வந்திருக்க ராஜாவாவ. பரவாயில்லையா உனக்கு 5 வருஷத்துல இறந்துருவ. பரவால்ல அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அதுக்கப்புறம் அவன் ராஜாவாயிடுறான். நல்லா சந்தோஷமா ராஜ்யத்த நடத்துறான். ஓகே. ராஜ்யம் முடியுது. முடிஞ்ச உடனே மக்கள்லாம் சேர்ந்து ஒண்ணா கூடி பார்க்குறாங்க. அ இப்ப என்ன பண்ண போறான் இவன்? எங்க ஓடப் போறான் இவன்? அப்படின்னு பார்க்குறாங்க. அவன கொண்டு போறதுக்கு வாங்க, வாங்க, வாங்க கூட்டிட்டு போய் விடுறதுக்குன்னு கூப்பிடுறாங்க. அவனும் சந்தோஷமா வரான். போட்ல சந்தோஷமா ஏறுறான். மக்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு ராஜாவ அவங்க பார்த்ததே கிடையாது. சந்தோஷமா 5 வருஷம் முடிஞ்சு போய் சாகறதுக்காக துணிஞ்சு போறானே அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. அப்பதான் தெரியுது ஊர் மக்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, அவர் ராஜாவா இருக்கும்போதே தன்னுடைய படைகள் எல்லாம் அந்த காட்டுக்கு அனுப்பிச்சு, எல்லா விலங்கையும் கொன்னுட்டு, அங்க இருக்கிற மரங்கள், செடி, கொடி, காடெல்லாம் அழிச்சு, அங்க ஒரு புது நாடே உருவாக்கிட்டான் அவன். அவனுடைய அந்த ராஜா பதவி காலம் இருக்கும்போதே. ஸோ அங்க ஆல்ரெடி ஒரு நாட்டையே உருவாக்கி ரெடி பண்ணி வச்சுட்டான். இப்ப அவன் அவனுடைய சொந்த நாட்டுக்கு ராஜாவா போயிட்டு இருக்கான். அப்போ பாருங்க, ஒரு பிரச்சனை இருக்கும். அதை எப்படி நம்ம முன்கூட்டி அதுக்கு ப்ரிப்பேர் பண்றோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு எக்ஸாம். அப்போ பசங்க அதுக்கு முன்னாடியே எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை வந்து ரொம்ப உதாரணமானது. அதுபோல ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணணும்? அதுக்கான வழிமுறைகள, அதுக்கான விஷயங்கள நம்ம எவ்வளவு தேர்ச்சி அடையணும் அப்படிங்கிறத இந்த கதை உணர்த்தும். வாழ்த்துக்கள்.